Welcome to our channel Classic Spicy Kitchen CSK. வணக்கம், Classic Spicy Kitchenல இருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Classic Spicy Kitchenல சூப்பரான ஒரு ஃப்ளஃபியான பூரியும் அதுக்கு சைட் டிஷ்ஷா சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு மசாலாவையும் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்வீங்க. தெரியாத பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்குங்க. இது போல் நிறைய வீடியோஸை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இந்த பூரியும் உருளைக்கிழங்கு மசாலையும் செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டையை போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்காக. கூடையே ஒரு கொத்து கருவேப்பிலையில. நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 7-8 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 3 பெரிய வெங்காயத்தை இப்படி நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் எவ்வளோ அதிகமாக உங்களுக்கு கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நிறைய வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. கண்ணாடி பழம் தாண்டினதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டை இடித்து சேர்த்துறப்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளியை சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கூடையே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நமக்கு ரொம்ப வதங்கக்கூடாது, அதனால தான் தக்காளி போட்டதுமே உப்பு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கிறேன். தக்காளி மேஷ் ஆகக்கூடாது. இது வதங்குறதுக்குள்ள நம்ம ஒரு பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம். இதை கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க. இது நம்ம மசாலா திக்னஸ்க்காகவும் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கறதுக்காகவும் தான் நம்ம சேர்த்துறோங்க. கட்டிகள் இல்லாம நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் நாம கரைச்சி வச்சிருக்கிற அந்த பொட்டுக்கடலை மாவை கரைச்சிக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்லைங்க. தக்காளி மசீர அளவுக்கு வதங்க தேவையில்லை. இந்த மிக்ஸி ஜாரை அலசி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கூடுதலா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இது 1/4 கப் ஆனது. நான் அதனால இது 2 தடவை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி இந்த தண்ணியில நல்லா கொதிச்சு வெந்து வர அளவுக்கு வரட்டுங்க. நான் 3/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி 1-2 உடைச்சு வச்சிருக்கிறேங்க. நான் உருளைக்கிழங்கு மசால் செய்யறப்ப எப்பயுமே கொஞ்சம் கூடுதலா செஞ்சிருவேன். அன்னைக்கு நைட்டோ அடுத்த நாள் காலையிலயோ நான் மசால் தோசைக்காக ரெடி பண்ணிக்குவேன். எப்பயுமே இப்படி சேர்த்து செஞ்சு வச்சுக்குவேன். எங்க வீட்டில் பூரி உருளைக்கிழங்குன்னா அடுத்த நாள் உருளைக்கிழங்கு மசால் தோசையா தாங்க இருக்கும் எப்பயுமே. இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவும் லைட்டா இப்பதான் கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. கொதிக்கிட்டு நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ள பூரி மாவு சேர்த்துக்க நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருலாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு ரவை ஒரு 10 நிமிஷம் ஊறுனா நல்லா சாஃப்டா இருக்கும். அதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு கிட்டத்தட்ட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு அப்படியே விட்டுற போறேன். இந்த மசால் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பழசாயிட்டதுனாலயே என்னமோ தெரியல, கொஞ்சம் வேக வைக்கிறப்பயே கலர் மாறிடுச்சு. உருளைக்கிழங்கு இதில் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்பதான் நம்ம சேனல் வீடியோஸை நீங்க முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
உருளைக்கிழங்கு மசாலாவும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி கலந்து விட்டுக்கலாம். இப்படியே 2 நிமிஷம் கொதிச்சிட்டு இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆனதும் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதான், சூப்பராக மசாலாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். மசாலாவை நம்ம முழுசுமாக ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பூரிக்கு மாவு பிசைஞ்சா போதுங்க. பூரி செய்கிறப்ப நான் சப்பாத்தினா கொஞ்சம் முன்னையே பிசைஞ்சு வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சா சாஃப்டாக வரும்னு சொல்லுவோம். ஆனால் பூரிக்கு ரொம்ப நேரம் மாவு ஊறிட்டுச்சுனாக்க எண்ணெய் ரொம்ப இழுத்துக்கும். பூரிக்கு ரவையை சேர்த்து நம்ம மாவு பிசைறதுனால ரொம்ப நேரம் ஃப்ளஃபியாக இருக்குங்க. இந்த ரவையிலேயே நான் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். நாம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த ரவையும் கோதுமை மாவும் நல்லா கலந்து வர மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இந்த கலவையில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. மாவு நல்லா டைட்டா வர்ற மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும். பூரிக்கு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு லூஸா இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி டைட்டா மாவு பிசைஞ்சுக்கலாம். மாவு டைட்டா பிசைஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படியே பிசைஞ்சிட்டே இருக்கலாம். மாவு காயாம இருக்கிறதுக்காக மேல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை தடவி வச்சுக்கலாம். இது ஒரு மூடியை போட்டு 10 நிமிஷம் மட்டும் ஊற வைக்கலாங்க. அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு விடவே இப்ப சாஃப்டா இருக்கும். இன்னொரு தடவை இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நமக்கு பூரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தியை விட பூரிக்கு ரொம்ப சின்ன சின்னதாவே உருண்டையை பிடிச்சா போதுமா இருக்குங்க. நான் எப்பயுமே பூரி பிரஸ் வச்சுதான் பூரி போடுவேன். கொஞ்சமாவே தேய்ச்சி வச்சுக்கிறேன். இப்படி பிரஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எண்ணெய் அதுக்குள்ள நல்லா காஞ்சிட்டு இருக்கிற ஒரு பக்கம். ஒவ்வொருத்தர் பூரிக்கு கையில தேய்ச்சா வசதியா இருக்கும்பாங்க. எனக்கு பிரஸ் தாங்க ரொம்ப வசதி. டைமும் ரொம்ப சீக்கிரம் சேவ் ஆன மாதிரி இருக்கும். எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. உங்களுக்கு டவுட்டா இருந்தா சின்னதா பிச்சு போட்டீங்கன்னா போட்டதும் மேல வந்துடுச்சுன்னா நல்லா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தங்க. நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற பூரியை இப்படி போட்டுட்டு லைட்டா இப்படி நம்ம அந்த கரண்டியால பிரஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சூடா இருக்கிற எண்ணெயையும் மேல மேல ஊத்திட்டு இருந்தோம்னா நல்லா புசு புசு புசுன்னு பூரி எழும்பி வருங்க. 2 பக்கம் திருப்பி இந்த கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததும் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் செஞ்சுக்கலாம். லைட்டா அப்படி அழுத்தி விடணும். சூடா எண்ணெய் அப்படி மேல தெளிச்சு விடணும். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனது எடுத்துடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூடவே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பெல் பட்டனையும் ஆளே அழுத்திட்டீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.